பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஸ்ட்ரெஸ். இதுல இருந்து எப்படி வெளியே வருது? ஐடியா. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இருக்க சொல்யூஷன் நம்ம பகவத்கீதையில. என்ன பாக்குறீங்க? ஸ்ட்ரெஸ்ஸுக்கு சொல்யூஷன் பகவத்கீதையா? அப்படிதானே பாக்குறீங்க? ஸ்ட்ரெஸ்ஸோட சிம்டம்ஸ்லாம் என்ன? ஒரே எம்டினஸா நம்ம ஃபீல் பண்ணுவோம். காரணமே இல்லாம கண்ணுல இருந்து தண்ணி வரும். ஒரே படபடப்பா இருப்போம். நர்வஸ் ஸ்டேட்ல இருப்போம். நாக்கெல்லாம் கொளரும். நம்ம ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லயே இருப்போம். இதே மாதிரிதான் பகவத்கீதையில அர்ஜுனர் விஷாத யோகம், அதாவது கன்ஃபியூஷன் ஸ்டேட், இதுல அர்ஜுனர் இருந்தாரு. இந்த ஸ்ட்ரெஸ்ஸான ஸ்டேட்டுக்கு தான் நம்ம பகவான் கிருஷ்ணர் உபதேசம் பண்றாரு. அதுதான் பகவத்கீதை. ஒரு மனிதனை பலவீனமாக்குவது அவன் கொண்டுள்ள எண்ணங்களே, அவனுடைய செயல்களே. ஒரு குறிப்பிட்ட நிலை, ஒரு ஸ்தானம், ஒரு நிகழ்வானது தம்மை எதிர்மறையிலும் அழைத்துச் செல்லலாம், நேர்வழியிலும் அழைத்துச் செல்லலாம். முடிவு தம்முடையது. நிலத்தில் நாம் எதை விதைக்கிறோமோ அதையே விளைச்சலாய் பெறுகிறோம். ஆகையால் அனைவரும் இந்த உலகினை காணும் பார்வையின் கோணத்தை மாற்ற வேண்டும். நல்வழிதனில் சென்று ஹிருதயம் தெளிவுபட்டால் தமது திருஷ்டியில் மாறுதல் ஏற்படும். மற்றவர்களின் திருஷ்டிகள் தீங்கிழைக்காது. சொல்லுங்க, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு சொல்யூஷன் பகவத்கீதையில இருக்குதானே? பகவத்கீதையை படிங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃபை வாழுங்க.